ஹீரோயின் கையில் ஒரு பொம்மை வச்சிருக்கான். அந்த பொம்மைக்கு கிஸ் பண்ணுறான். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஆஃபீஸில் இருக்கான். அவனுக்கு யாரோ முத்தம் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. பக்கத்தில் பார்த்தா அசிஸ்டன்ட் இருக்கான். ஒன்றும் சொல்லலை. அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த பொம்மையோட ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்ட்டை வந்து கலட்டுறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மீட்டிங்கில் இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் ஃபேண்ட்டு கலரும் பக்கத்தில் அசிஸ்டன்ட் தான் கீழே வேற உட்காந்துருப்பான். அவன் மேலே அவனுக்கு சந்தேகமே வந்துடுச்சு. உடனே மீட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில கிளம்புறான். பின்னாடியே அசிஸ்டண்ட்டே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்றுமே புரியல. அடுத்து ஹீரோ வந்து குளிக்க போகிறான். இங்கே இவகிட்ட இருக்க பொம்மை வந்து ஈரமாக இருக்குது. என்னாச்சு திடீர்னு ஏன் இவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து துடைக்கிறதுக்காக போகிறான். வந்து பார்த்தா அந்த பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு மாறி இருக்கு. எப்படி திடீர்னு இந்த ட்ரெஸ்ஸு மாறிச்சு, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறான். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு வந்து பெட்டுக்கு வந்து படுக்க வந்திருப்பான். அப்போ அவன் அறியாமலே அவன் ட்ரெஸ்ஸு வந்து அவனை விட்டு கலண்டு போகுது. இவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே தூங்கிட்டான். அடுத்த நாள் ஹீரோ வந்து ஆஃபீஸில் இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அப்போ தான் ஹீரோ பார்க்குறான் அவகிட்ட இருக்குது அந்த பொம்மையை. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிரா. இங்கே ஹீரோவுக்கு அவன் கன்னத்தை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பெருசாக கண்டுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறான். கூடவே ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கூடவே ஹீரோயின் வந்திருக்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தேவையில்லாமல் ஹீரோயின்கிட்ட போயிட்டு வம்பு இழுக்கிறா. அப்படியே 2 பேரும் பேச பேச ஒரு மாதிரி சண்டை மாதிரி வந்துடுது. அப்போ தான் அவகிட்ட கையில் இருக்க அந்த பொம்மையை பார்க்குறா. அந்த பொம்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எடுக்க போகும்போது ஹீரோயின் வந்து விட மாட்டேங்கிறா. 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட போகிறா. ஹீரோயின் விழுக போகும்போது அந்த பொண்ணையும் பிடிச்சி இழுத்துறா. 2 பேருமே தண்ணியில் விழுந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை மட்டும் காப்பாற்றிடுறான். அவன் மயக்கத்தில் இருக்கனால அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த நாள் அவள் எந்திரிக்கிறா. பார்க்கும்போது பக்கத்தில் அந்த பொம்மை இருக்குது. அப்பயும் அந்த பொம்மையோட ட்ரெஸ் மாறி இருக்குது. எப்படி தான் அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் மாறுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கலட்டுறா. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து வெளில வந்திருப்பான். அவன் ட்ரெஸ்ஸு கலண்டு விழுகுது. 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது இந்த பொம்மைக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த வேலையை பார்த்தது ஹீரோயினி தான் அப்படின்னு.